பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். ஏன் நம்மளை உப்பு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, உப்பு இருந்தால் தான், உப்பில்லா பண்டம் என்ன சொல்கிறாங்க, குப்பையிலேன்னு சொல்கிறாங்க. எவ்வளோதான் நீங்கள் டேஸ்ட்டாக சமைச்சாலும் உப்பு இல்லைன்னா அந்த பண்டத்தை என்ன பண்ணிடுவோம், நம்ம சாப்பிட மாட்டோம். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கை சாரமுள்ளதாக இருக்கணும். தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது நினைக்கிறேன் பவுல் சொல்கிறாரு, உன் வார்த்தைகள் உப்பால் சாரம் ஏறினதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நம்முடைய வார்த்தைகள் பிறர் காயத்தை ஆற்ற வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் பிறருடைய வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வர வேண்டும். நாம் பிரசங்கிக்கிற பிரசங்கங்கள் மற்றவங்களை விடுதலை செய்ய வேண்டும். அவர்களை கட்டுகளிலிருந்து, உபத்திரவங்களிலிருந்து, காவலிலிருந்து, பிசாசின் தந்திரங்களிலிருந்து அவர்களை விடுதலை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். ஸோ அந்த உப்பு எப்படி உபயோகமுள்ளதாக இருக்கிறதோ நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு உபயோகமுள்ளதாக இருக்க வேண்டும். நிறைய பேர் வாழ்கிறோம், ஏன் சாகிறோன்னு தெரியாமல் வாழ்ந்து சாகிறாங்க. ஆனால் நாம் கிறிஸ்தவர்கள் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இயேசுசாமி வெறும் 33 வருடங்கள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஆனால் அவர் பண்ணின காரியங்களை இன்று வரைக்கும் நம்மளால் பண்ண முடியல. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கால அளவு எவ்வளோ நமக்கு தெரியாது. ஆனால் இருக்கிற காலங்களில் உப்பை போல மற்றவருடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.